நான் வந்து திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தாலுக்கா 24 சீதக்கமங்கலம் வட்டத்தை சேர்ந்த உக்கடை கிராமத்தை வசிக்கும் பிரமாணியன் என் பேர். நான் வந்து என்எல்ஆர் நெல் விதைச்சி நேரடி நெல் விதைச்சி பயிர் பண்ணிட்டேன். கடந்த 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரோட புகையா இழப்பீடுன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பேப்பர்லலாம் விளம்பரம் பண்ணியிருக்காங்க, இதுமாரி இழப்பீடு வழங்கணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் எனக்கு எந்த விதமான இழப்பீடு இது வரைக்கும் வழங்கவில்லை. எந்த அதிகாரி எனக்கு வந்து சம்மந்தப்பட்டது அதிகாரி எனக்கு வந்து எந்த இது பேசவும் இல்லை. என் வயலை பாருங்கள், எல்லா வயலுமே இப்போ தான் போயிட்டு கடன் வாங்கி தெளிச்சிருக்கிறது முழுக்க சுத்தமாக கடனே கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்க இழப்பை பாருங்கள், வயலை பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இதேமாரி புகையா நல்ல 4 ஓரம் தான் இருக்குது, நடுப்புறலாம் எதுவுமே கிடையாது. ஆகையினால் எனக்கு அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் இது கணக்கெடுத்து எனக்கு இழப்பீடு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த புகையா அடித்து பாதிச்சிருக்குன்றீங்களா, அதை கொஞ்சம் கிட்டக்க வந்து காட்டுங்க. பாருங்கள் சார், பாருங்கள் சார், பாருங்கள். அதாவது சீக்கிரமே வந்து பழுத்து அறுவடைக்கு தயார் உள்ள நிலைக்கு வந்துட்டு வயா. நெல்லுலாம் ஏகப்பட்ட சேதம், கதிரே கிடையாது பாருங்கள், கதிரே கிடையாது வயல்லாம். அதுக்காக தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு ஆட்சியர் எனக்கு பதில் அளிக்கணும். அதை பாருங்கள், அதை பாருங்கள், அந்த மூலம் பாருங்கள், அந்த உரம்லாம் இப்படி வாங்க சார், இப்படி வாங்கலாம், சும்மா வாங்க. பார்த்து சும்மா வாங்க. வயலை போய்ட்டு இதில் என்ன இந்த மாதிரி இருக்க போகுது பாருங்கள், நெடுமை பாருங்கள். வரப்பு ஓரம் 4 ஓரம் தான் சார் இருக்குது, பாக்கி எதுவுமே கதிர் கிடையாது சார். பாருங்கள் சார், பாருங்கள். ஃபுல்லாக டேமேஜ். அந்த செவந்த இடம் முழுக்க எல்லாம் டேமேஜ். அதுவும் நெடுமை தெரியுது பாருங்கள், அந்த வாக்கிய வரைக்கும் அந்த வயல் தான் நெடுமை எல்லாம் டேமேஜ் தான். இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் வந்து அரசு அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க? அரசு அதிகாரிகள்லாம் என் வீடு தேடி வந்து வயல்லாம் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க சார். பார்த்துட்டு உங்களுக்கு செய்கிறேன்ட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை, எனக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. நான் அது சம்மந்தமாக வந்து எனக்கு நான் வேலைக்கு கூலி வேலைக்கு போதான் சரியாக எனக்கு இதனால் மெனக்கட முடியல. என்னால் வாங்கின கடனை அடைக்கணும், வாழ்வாதாரம் சாவா, இப்போ வாங்கின கடலாம் கட்டி கிடைக்கணும், வாழ்வாதாரம் சாவாதான்னு போராட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்கு. வயலை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. எல்லாம் விவசாயம் பாதிச்சா நான் என்ன சார் குடும்பம் பண்ண முடியும்? குடும்பம் வாங்கின கடன் இப்பயே கந்து வட்டிக்காரங்களாம் பணம் கொடுக்கல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி கடன் கட்டுறது? இதெல்லாம் அரசாங்கம் எதுவும் உதவி செஞ்சால் தான் நான் வச்சு இதுலேருந்து மீண்டு வரலாம் சார். இந்த வீடியோ பார்த்துட்டு அரசாங்கம் ஏதாவது உதவி செஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும் சார். சரிங்க, சரி சார். இதில் உங்கள் ஃபோன் நம்பர் கடைசியில் சொல்லிடுங்க. 94 42 33 29 33.